சென்னை கிண்டியில் ஆயுதப்படை போலீஸில் சப் இன்ஸ்பெக்டராக ஒர்க் பண்ணுறவங்க கிருபா அப்படின்ற ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க. ஒரு முக்கியமான போலீஸ் ஆஃபீஸர். இவங்க போன வாரம் நம்ம சிங்கப்பெண் படை அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் ஒன்று பண்ணார் இல்லையா, இதில் இவங்க மாற்றப்படுறாங்க. ஸோ இங்கே இவங்க ட்ரைனிங்காக போகணும். எங்கன்னா ஆவடி. அப்போ கிண்டியிலேருந்து இவங்க போலீஸ் வாகனத்தில் ஏறி ஆவடி போகிறாங்க. ஆவடி போய் இறங்கியாச்சு. அங்கே போயிட்டு இவங்க இங்கேருந்து போட்டு போன நார்மல் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு யூனிஃபார்ம் மாட்டிட்டு அந்த சிங்கப்பன் ட்ரெஸ்ஸு ஒன்று இருந்துச்சு இல்லையா, அதை போட்டுட்டு இவங்க போட்டு போன பிரேஸ்லெட்டையும் கோல்டு மோதிரங்களையும் இதை எடுத்து இவங்க போட்டு போன அந்த ட்ரெஸ்ஸில் அதில் சுருட்டி அந்த வாகனத்தில் வச்சுட்டு இவங்க ட்ரைனிங்காக அங்கே போயிருக்காங்க. போய் முடிச்சுட்டு வந்து பார்த்தா நகையை காணோம். போலீஸ் வாகனத்தில் பெண் போலீஸ் எல்லாம் ஒன்றா தான் போகிறாங்க, ஒரே வாகனத்தில் போகிறாங்க. அங்கே வச்சுட்டு போனால் காணும். அப்போ கண்டிப்பாக இன்னொரு போலீஸ் தான் இதை எடுத்துருக்கணும். 30 போலீஸ் போன ஒரே வாகனத்தில் இந்த இவங்க வச்சுட்டு போன அந்த இதை காணும். ஆர்ம்டு போலீஸ், ஆயுதப்படை. ஓகே, பேர் பாருங்கள், ஆயுதப்படை. ஆனால் அந்த போலீஸ்க்கே இங்கே ஒரு பாதுகாப்பு இல்லை. இப்போ ஒருவேளை இந்த நகையை அங்கே உள்ள ஒரு கஞ்சா குடிக்கி ஓகே, இப்போ இந்த நகையை அந்த ஏரியாவில் உள்ள ஒரு கஞ்சா குடிக்கி எடுத்துகிட்டு ஓடுறான்னு வைங்களேன். அப்போ இந்த போலீஸ் என்ன பண்ணுவாங்க? ஒருவேளை அப்படி நடந்திருந்தா ஒரு ஆம்பளை, ஒரு சமூகத்துக்கு ஆபத்தான ஒரு குற்றவாளி இதை எடுத்துகிட்டு ஓடினான்னா ஒரு பெண்ணாக இந்த அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க? இப்போது விஜய் ஆரம்பிச்சிருக்கிற இந்த சிங்கப்பெண் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்ற விஷயத்தில் என்ன பிரச்சனைனா, எனக்கு இதில் 4 முக்கியமான கேள்விகள் இருக்குது. பொதுவாக கிரிமினல்ஸ் அப்படின்னா யார் அதிகமாக இருப்பாங்கன்னா ஆண்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இது உலகம் எங்குமே இதான் நிலவரம். அது எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும் சரிதான். அப்போ இப்படிப்பட்ட ஒரு க்ரைம் வேர்ல்டில் ஒரு பெண்ணை நீங்கள் போலீஸாக போடுறதன் மூலமாக க்ரைமை குறைக்கவோ இல்லை ப்ரிவென்ட் பண்ணவோ இங்கே பெண்களால் முடிஞ்சுதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. வன்முறை செய்கிற வயலண்ட்டான ஆட்களை போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணணும். கேங் ரயாட்ஸ் இங்கே நடக்கும், அதை போய் நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். இந்த மாதிரி ஃபிசிக்கல் கேப்பபிலிட்டி அதிகமாக தேவைப்படுகிற ஒரு வேலையில் பெண்களை அமர்த்தினா அது சரியா அப்படின்ற இன்னொரு கேள்வி இருக்குது. 3வது, பெண்கள் ஆண்கள் இப்படி நீங்கள் பிரித்து நீங்கள் பேட்ரோல் யூனிட்ஸ் நீங்கள் போடுறதன் மூலமாக க்ரைம் ரேட் குறையுமா? நான் முதல்ல சொன்னது ப்ரிவென்ஷன், அங்கே தடுக்க முடியுமா? இது க்ரைம் குறைஞ்சிருக்கா? உண்மையாகவே நீங்கள் பெண்களை நீங்கள் பேட்ரோலில் போடுறதன் மூலமாக குறைஞ்சிருக்கா குற்றங்கள் அப்படின்ற இந்த டேட்டாவை அரசு நமக்கு கொடுக்கணும். இன்னொன்று 4வதாக டேட்டா ஏன் நான் கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன்னா, உண்மையாகவே இந்த திட்டங்களெல்லாம் ஒரு க்ரைமை குறைக்கிறதுக்கான வழியா, இல்லை சும்மா ஒரு ஸ்பெஷலைஸ்டு யூனிட் நான் போட்டேன், ஒரு சிறப்பு படையை நான் அமைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு விர்ச்சுவல் சிக்னலிங் பண்ணுறதுக்காக சும்மா பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, விஜய்க்கு பெண்கள் மத்தியில் ஆதரவு அதிகம். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம பெண்களை கவர்றதுக்காக நம்ம இப்படி ஒரு ஸ்கீமை நம்ம கொண்டு வரலாம், பாருங்கள் க்ரைமுக்கு நாங்கள் இப்படி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காட்டுறதுக்காக பண்ணுறீங்களா அப்படின்ற இந்த 4 கேள்விகள் எனக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, பெண்களும் ஆண்களும் முதல்ல சமம் இல்லை, இது எல்லாருக்குமே தெரியும். உடனே இங்கெல்லாம் வந்துடுவாங்க, பெண்ணும் ஆணும் சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. சமம் தான். எதில் சமம்னா வேல்யூவில் சமம். ஒரு பெண்ணுக்கான வேல்யூவும் ஆணுக்கான வேல்யூவும் இங்கே ஈக்குவலாக இருக்கணும். இப்போது ஒரே வேலையை 2 பேரும் பண்ணுறாங்கன்னா, மூளை சார்ந்து, ஃபிசிக்கல் விட்டுருங்க, மூளை சார்ந்து இவங்க 2 பேரும் அறிவுபூர்வமாக வேலை செய்கிறாங்கன்னா அந்த வேலையின் மூலமாக விளைகிற வேல்யூ ஈக்குவலாக இருக்கும்போது இவங்களுக்கு சேலரியும் ஈக்குவலாக கொடுக்கணும். இதில் நம்ம ஈக்குவாலிட்டி பார்க்கலாம். ஆனால் சிம்பிளாக நான் ஒன்று கேட்குறேன், எல்லாருக்குமே தெரியும், பெண்களையும் ஆண்களையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஃபிசிக்கல் எபிலிட்டியில் பெண்கள் கம்மி தான். ரொம்ப வேகமாக ஓடுறது யார்? ஆண்கள் தான் ஓடுவாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக பஞ்ச் பண்ணுறது, பாக்ஸிங் யார் பண்ணுவா? ஆண்கள் தான் பண்ணுவாங்க. ஹெவியான லோடை தூக்கணும் யார் தூக்குவா? ஆண்கள் தான் தூக்குவாங்க. அப்போ இந்த மாதிரி ஃபிசிக்கல் எபிலிட்டி தேவைப்படுற முக்கியமாக போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரியான இடங்களில் பெண்களுக்கு என்ன வேலை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. நான் உடனே பெண்களை ரொம்ப தாழ்த்தி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். பெண்களுக்குன்னு யூனிக்கான கேரக்டர்ஸ்லாம் உண்டு. ஓகே, ஒரு வீட்டில் ஒரு பெண் அந்த ஃபேமிலியை மேனேஜ் பண்ணுற மாதிரி வேறு யாராலும் மேனேஜ் பண்ண முடியாது. ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட்டாக இருக்கலாம், குழந்தைங்களை அரவணைச்சு கொண்டு போகிற அந்த ஒரு பரிவு, இது பெண்களுக்கு மட்டும்தான் அது உண்டு. அடுத்து அறிவு சார்ந்து நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா ஐடி கம்பெனிஸில் பெண்கள் மாதிரி ப்ராப்ளம் சால்விங் யாரும் பண்ண மாட்டாங்க. இன்னும் அவங்களுக்குன்னே யூனிக்கான பல ஸ்கில்ஸ்லாம் உண்டு. ஆனால் போலீஸ் ஃபோர்ஸை பொறுத்தவரை முழுக்க ஃபிசிக்கல் எபிலிட்டியை மட்டுமே இது முக்கியப்படுத்தி ஒரு வேலை இருக்கும்போது அந்த வேலையில் நீங்கள் பெண்களுக்காக மட்டும் நான் ஒரு ஃபோர்ஸை கொண்டு வரேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு தேவையில்லாத ஆணி. அப்போ ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஃபிசிக்கலி நிறைய வித்தியாசங்கள் உண்டு. ஓகே, நம்ம ரொம்ப ஈக்குவல் அப்படின்னு நம்ம சொன்னாலுமே இங்கே வித்தியாசங்கள் இருக்குது.
இந்த வித்தியாசங்களை நம்ம சொசைட்டி நம்ம இதை அங்கீகாரம் பண்ணி வச்சுருக்கோம். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கலாமா, ஸ்போர்ட்ஸில் ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு சொல்லி தனித்தனியான ஸ்போர்ட்ஸ்லாம் உண்டு. ஏன் ஆண்களையும் பெண்களையும் ஒன்றா விட்டா என்ன, நம்மெல்லாம் ஈக்குவல் தானே, ஏன் அதை பண்ணால் என்ன, ஆனால் பண்ண மாட்டோம். ஆனால் போலீஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம வரும்போது மட்டும் இல்லைங்க, இந்த வித்தியாசங்கள்லாம் இல்லை நம்ம பேசுனோம்னா we are denying the reality. அப்போ ஸ்போர்ட்ஸில் தனித்தனியான கேட்டகரிஸ் வைக்கிற அளவுக்கு இந்த செக்ஸ் வித்தியாசங்களை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஃபிசிக்கலாக டிமாண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான ஒரு போலீஸ் ஃபோர்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க கிட்ட இந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஏன் கண்டுக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. நிறைய சைக்காலஜிஸ்ட் இவங்க சொல்கிறாங்க, இதில் மட்டும் இல்லை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தில் மட்டும் இல்லை, ரிஸ்க் டேக்கிங், ஒரு விஷயத்தை நீங்கள் முன்னெடுத்து போகும்போது யார் அதிகமாக ரிஸ்க் எடுக்கிறாங்க, இதுலேயுமே 2 பேருக்குமான வித்தியாசங்கள்லாம் உண்டு. மனதளவுலையே இப்போது நீங்கள் ஒரு ஒர்க்கு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா, ஆண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை சூஸ் பண்ணுறாங்கன்னா, பெண்கள் ஒரு குறிப்பிட்ட ஒர்க்கை சூஸ் பண்ணுவாங்க. இதிலே வித்தியாசங்கள் இருக்குது. பெண்கள் தனித்தன்மையாக ஒரு சில விஷயங்கள் மேலே ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இவங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வேறு, ஆண்களுக்கு பிடிச்ச விஷயங்கள்லாம் வேறு. இது நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான். பட் ஸ்டில் இந்த வித்தியாசங்கள் டூ எக்ஸிஸ்ட், இது இருக்குது. ஆனால் பெண்ணியவாதிகள், நாங்கள் ஃபெமினிசம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிற கூட்டம் எதுவுமே இதெல்லாம் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சில அபரேஷன்ஸ், ஒரு சில எக்ஸப்ஷன்ஸை எடுத்துகிட்டு வந்து இவங்க பாருங்கள் நாங்களும் பண்ணுவோம் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. முக்கியமாக பாருங்கள், பெண்கள் வந்து இன்றைக்கி பைலட்டாக இருக்காங்க, இன்றைக்கி ட்ரெயின் ஓட்டுறாங்க. ஆமாம், பண்ணுறாங்க, அதை யாருமே மறுக்கலை. பல இடங்களில் ஆண்கள் பண்ணுற விஷயங்களை பெண்கள் அவுட் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்க ஆண்களை விட தாண்டி போகிறாங்க. இது சாத்தியம்தான். ஆனால் பொதுவாக காமனாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இங்கே வித்தியாசம் இருக்குது. இந்த வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சிக்காதனால தான் இந்த உலகத்தில் நிறையா பிரச்சனை. இன்றைக்கி ஆண்களை வந்து ஒரு மாதிரி வில்ல மாதிரி காமிச்சு ஃபெமினிசம்னா ஹேட்டிங் த மென், இதான் ஃபெமினிசம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ளவங்க இன்றைக்கி காமிச்சு வச்சுருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பேட்ரியார்கி. டியா மிர்சா அப்படின்ற ஒரு ஆக்ட்ரஸ் அவங்க சொல்கிறாங்க, ஆண்களுடைய ஆதிக்கம், பேட்ரியார்கி, இதன் காரணமாக தான் இன்றைக்கி கிளைமேட் சேஞ்ச் உருவாகுது, பருவநிலை மாற்றத்துக்கு ஆண்கள் தான் காரணம். ஆண்கள் பண்ணுற இந்த ஆதிக்கத்தினால இங்கே ஒரு இன்ஈக்குவாலிட்டி உருவாகுது, இங்கே ஒரு சமத்துவமின்மை உருவாகுது, இதன் காரணமாக கிளைமேட் சேஞ்ச் உருவாகுதுன்னு ஒரு அம்மா பேசுகிறாங்க. அப்போ இன்றைக்கி உள்ள ஃபெமினிசம் எப்படி மாறிடுச்சுன்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அடிப்படையில் வித்தியாசங்கள் உண்டு. இதை முதல்ல நம்ம அக்னாலேஜ் பண்ணணும். ஆனால் இப்படி பண்ணாதனால தான் இன்றைக்கி ஆண்கள்லாம் தனியாக இருங்க, பெண்கள்லாம் தனியாக இருங்க, பெண்கள் வந்து ஆண்களை வெறுக்கணும், ஆண்களுடைய உலகம், நீங்கள் அங்கேருந்து வெளியே வாங்க, இதான் உண்மையான பெண்ணியம்னு இன்றைக்கி பேசுகிறாங்க. ஆண்களை வெறுத்துருங்க, பேட்ரியார்கி தான் பிரச்சனை. கிளைமேட் சேஞ்சுக்கும் கார்பன் டை ஆக்சைடு வெளியாகி இதன் மூலமாக உருவாகிற இந்த CO2 ரிலீஸ்க்குமே முழுக்க மனுஷங்க தான் காரணம் அப்படின்னா அதுவும் இல்லை. இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா கும்பல். நம்ம இது இன்னொரு நாள் பேசலாம். இந்த CO2 ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஆண்கள் தான் காரணம். ஏன்னா இங்கே ஒரு இன்ஈக்குவாலிட்டி இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. ஸ்டீவ் ஸ்டூவர்ட் வில்லியம்ஸ் அப்படின்ற ஒரு சைக்காலஜிஸ்ட் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு, A Billion Years of Sex Differences அப்படின்ற பெயரில். இந்த புத்தகம் போன வாரம் தான் இது வெளியாயிடுச்சு. நான் படிக்கலை, பட் இதில் இருந்து சம் ரிவ்யூஸ் நான் பார்த்தேன். அதில் இவர் ஒரு முக்கியமான பாயிண்ட் இவர் சொல்கிறாரு. என்னென்னா, இது இன்றைக்கி நேற்று இல்லை, நம்மளுடைய ஜெனட்டிக் கோடில் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுதப்பட்ட ஒரு விஷயம் இது. ஆனால் இந்த உண்மையை நம்ம இன்றைக்கி ஏற்றுக்காதனால நமக்கு என்னென்ன இழப்புகள்லாம் ஏற்படுது. இவங்க சொல்கிறாங்க, நம்ம ஈக்குவலைஸ் பண்ணி விட்ருவோம், ஆண்களையும் பெண்களையும் ஒரே வேலையை பார்க்க விடு, இதுக்கு பேர் தான் ஈக்குவாலிட்டின்னு இவங்க பேசிகிட்டு இருக்காங்கல்ல. அப்படி இல்லை. நம்ம இப்படி இந்த டிஃப்ரென்ஸை நம்ம ஏற்றுக்கொள்ளாதன் மூலமாக நம்ம இழக்கிற விஷயங்கள் அதிகம் அப்படின்றதான் அந்த புத்தகத்தினுடைய மையமான ஒரு ஆர்குமெண்ட். அதுக்கு இவர் ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறாரு. ட்ரக்கை வந்து நம்ம இப்போ ஒரு புதுசாக ஒரு மருந்து மார்க்கெட்டுக்கு வருதுன்னா, இந்த ட்ரக்கை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்கல்ல. இப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ இவங்க யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்களுக்கு தான் இவங்க இந்த மருந்தை முக்கியமாக செலுத்துவாங்க. ஆண்களுக்கு செலுத்தினா ஆண்களுடைய உடல் எப்படி ரியாக்ட் பண்ணுதோ இதே மாதிரி தான் பெண்களும் ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில். ஆனால் அப்படி இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிளாக இவர் 3 நோய்கள் பற்றி சொல்கிறாரு. ஒன்று நெஞ்சு வலி, இன்னொன்று ADHD, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்க, ADHD, அது ஒன்று. இன்னொன்று ஆட்டிசம். இந்த 3 நோய்கள்லையுமே நீங்கள் மெடிசின் நீங்கள் கொடுக்கும்போது இது ஆண்களுக்கு தனியாக செயல்படுது, பெண்களுக்கு தனியாக செயல்படும். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான உடலில் நீங்கள் ஒரே மருந்து நீங்கள் செலுத்தினாலுமே இந்த மருந்து இந்த 2 பேருடைய உடல்லையுமே வேறு மாதிரி செயல்படுது. இவங்க 2 பேருக்கும் டிசீஸினுடைய பேட்டர்ன் இதுலேயுமே மாறுபாடு உண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு மருந்தை கொடுக்கும்போது அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அவங்க உடல் ரெஸ்பாண்ட் பண்ணுற விதமும் வேறு மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் இந்த ஒரு மருந்தை வச்சு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறப்போ ஆண்களுடைய உடலில் இது வேறு மாதிரி செயல்படும் அப்படின்ற உண்மையை நீங்கள் தெரிஞ்சிக்காமல், இல்லை ஆண்களுக்கு ஒர்க் ஆனால் பெண்களுக்கும் ஒர்க் ஆகும் அப்படின்னு நீங்களே அசியூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதன் மூலமாக பெண்களுடைய ஹெல்த்தை நீங்கள் ரிஸ்கில் வைக்கிறீங்க. இந்த ஒரு அடிப்படை வித்தியாசத்தை நம்ம புரிந்து கொள்ளவில்லை என்றால், ஆண்களுக்கு ஒர்க் ஆகிறதெல்லாம் பெண்களுக்கும் ஒர்க் ஆகும் நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மெடிசின்லேயே இது பிரச்சனை. இதே மாதிரி பொது வாழ்க்கையில் உள்ள நிறையா பாலிசிஸில்
நீங்கள் இந்த மாதிரி ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சிக்காம நாங்கள் 2 பேருக்கும் 50-50 நாங்கள் சேம் ரேஷியோ கொடுப்போம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இதன் மூலமாக ஆக்குபேஷன் இவங்க ஒர்க் பண்ணுற விஷயத்தில் இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வேறு, நான் போய் சொன்ன மாதிரி. அப்போ இப்படி இருக்கும்போது நம்ம இதை புரிஞ்சிக்காம நம்ம ஈக்குவாலிட்டி கொண்டு வரணும், நம்ம ஒரு ஃபோர்ஸ் ஈக்குவாலிட்டியை நம்ம ட்ரை பண்ணோம்னா இது பொது வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும். இது இவர் சொல்கிற முக்கியமான ஒரு பாயிண்ட். ஆனால் இந்த ஆண்களுக்கும் பெண்களுக்குமான இந்த வித்தியாசமே இல்லை, இவங்கெல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இந்த காமெடி கலாட்டாவை கிளப்பி விட்டதில் முக்கியமான பங்கு யாருக்குன்னா பெண்ணியவாதிகளுக்கு உண்டு. ஏன்னா 1970s நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அப்போ ஃபெமினிசம் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக மேலெழும்பி வந்த ஒரு காலகட்டம். 73 பாபி ரிக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபேமஸான ஒரு டென்னிஸ் பிளேயர், இவரும் பில்லி ஜீன் கிங் அப்படின்ற ஒரு பொண்ணு, இந்த 2 பேருக்குமான இவர் ஆண் இவங்க பெண். ஓகே, பில்லி ஜீன் ஒரு பெண், பாபி ரிக்ஸ் ஒரு ஆண். இந்த 2 பேருக்கும் நாங்கள் ஒரு டென்னிஸ் போட்டி வைக்கிறோம். எப்போவுமே ஸ்போர்ட்ஸில் பெண்கள் தனியாக ஆண்கள் தனியாக விளையாடுவாங்க, நாங்கள் அப்படி பண்ண மாட்டோம். நாங்கள் அது எப்படி ஆணும் பெண்ணும் விளையாண்டா யார் ஜெயிப்பான்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு கேமை இங்கே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த காலத்தில் 1973 உலகமெங்கும் டிவியில் 90 மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட ஒரு மிக ஃபேமஸான 20th செஞ்சுரியினுடைய மிக ஃபேமஸான ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டாக அது அமைஞ்சது. இதை வெறுமனே ஒரு மேட்சாக மட்டும் பார்க்காம இங்கே ஆண்களுக்கும் பெண்களுக்குமான ஒரு கான்டெஸ்ட், ஆண் பெருசா பெண் பெருசான்னு நான் பார்க்குறேன், நம்ம இதை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி தான் இவங்க இதை மார்க்கெட் பண்ணாங்க. மென் வெர்சஸ் உமன் அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காகவே உருவாக்கப்பட்ட பெண்ணியவாதிகளால் தூண்டப்பட்டு அமைக்கப்பட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் இந்த ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டுக்கு பேரே தி பேட்டில் ஆஃப் தி செக்ஸஸ் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. செக்ஸஸ், ஆண் பெண்ணுக்குமான ஒரு போர் அப்படின்னு சொல்லி இதை கிளப்பி விட்டாங்க. ஆனால் இந்த மேட்ச் ஆரம்பிச்சது ரொம்ப பிரம்மாண்டமாக. இந்த மேட்ச்லாம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவை அப்படியே ஒரு பல்லக்கில் வச்சு தூக்குற மாதிரி தூக்கிட்டு வருவாங்க, ஸ்டேடியம்லாம் அப்படியே கத்துவாங்க. அதாவது பெண்கள் ஒரு சாதாரணமான ஆட்கள் இல்லை, நாங்கள் ஆண்களை விட உயர்ந்தவங்க அப்படின்றத ஃபிசிக்கலாக காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்ணியவாதிகள்லாம் பேசினாங்க. இந்த ஈவெண்ட்டை இவங்க பயன்படுத்துகிறாங்க. யாரும் எதிர்பார்க்காத மாதிரி இந்த மேட்ச்சில் அந்த ஆண் இருக்கார் இல்லையா, பாபி ரிக்ஸ், அவர் தோற்று போயிட்டார். 3 செட்டு ஸ்ட்ரெயிட் செட்டில் முடிச்சு விட்டாங்க. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, பாபி ரிக்ஸ்க்கு வயசு 59, இந்த பெண்ணுக்கு வயசு 29. 2 பேருக்கும் ஏஜ் கேப் அவ்வளோ கேப். இவர் ஆல்மோஸ்ட் ஹீஸ் ரிட்டையர்ட். ஓகே, ஒரு வயசான தாத்தாவை கொண்டு போட்டியில் நிற்க வச்சு இந்த பெண் ஒரு இளம் பெண். ஓகே, ஆனால் 2 பேருமே ஒரு காலத்தில் சாம்பியன்ஸ் தான். ஆனால் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ், ஃபிசிக்கல் எபிலிட்டி இதெல்லாம் எதையுமே கணக்கில் எடுத்துக்காமல் இவர் தோத்த உடனே அத்தனை பேரும் ஒரே ஆட்டம். பாருங்க, பெண்கள்லாம் சாதாரணமான ஆள் நினச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ஒரே ஆட்டம் போட்டாங்க. டென்னிஸ் மேட்ச் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு, ஆனால் உண்மையில் மென் வெர்சஸ் உமன், ஃபெமினிசம்னா என்ன, ஆணுக்கும் பெண்ணுக்குமான அந்த பாலின வேறுபாடுகள்லாம் இல்லை இப்படின்னு இவங்க அரசியல் பேசுறதுக்காக இந்த ஸ்போர்ட்ஸை இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன், அந்த ஒரு மேட்ச்சில் அந்த ஆண் தோத்துட்டார் இல்லையா, இதை மட்டும் வச்சு பெண்கள் ஆண்களை விட ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்கர்னு பேசுகிற ஆட்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கும் 50 வருஷம் கழிச்சு ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது ஆண்களுக்கு தனியான ஸ்போர்ட்ஸ், பெண்களுக்கு தனியாக ஸ்போர்ட்ஸ்னு ஏன் நம்ம வைக்கிறோம்? இன்றைக்கும் ஏன் வைக்கிறோம்? அப்போ உண்மையிலே இங்கே வித்தியாசம் இருக்குது. ஆண்கள் பெண்களோட சுப்பீரியர் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சமூகத்தில் பெண்களுக்கும் ஆண்களுக்குமான வித்தியாசம் இருக்குது. இவங்க 2 பேரும் ஒரே ஆள் கிடையாது. இந்த வித்தியாசங்களை நாம் புரிந்து கொள்ளும்போது இது பெண்களுக்கும் நல்ல விஷயம்தான். ஏன்னா பெண்களுக்கான ட்ராக்ல இவங்க இன்னும் இதில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணி இன்னும் அதிகமாக ஜெயிக்கலாம். ஆண்களுக்கான விஷயங்கள்ல ஆண்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். ஆனால் இல்லைங்க, இந்த பார்டர் இருக்கு இல்லையா, இந்த பார்டரை நாங்கள் உடைக்கிறோம் அப்படின்னு சொல்லி இங்கே உள்ள ஃபெமினிஸ்ட்லாம் பேசுவாங்க. இந்த டென்னிஸ் கேம் இருக்கு இல்லையா, இதை பற்றி படமே வந்திருக்கு, பேட்டில் ஆஃப் த செக்ஸஸ் அப்படின்ற பெயரில். ஸ்டீவ் கேரலும் எம்மா ஸ்டோனும் நடிச்சிருப்பாங்க. நீங்கள் பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான படம். இந்த படத்தில் நீங்கள் பார்க்கலாம் அந்த காலத்தில் உள்ள பாலிடிக்ஸ்னால் என்ன, இவங்க எப்படி இந்த கேமை இவங்க ப்ரொஜெக்ட் பண்ணாங்க. முழுக்க ஒரு அரசியல் சார்ந்து நடத்தப்பட்ட ஒரு கேம். ஸோ இந்த கேமை வச்சு நம்ம இன்றைக்கும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைக்கும் நம்ம ஆண்களுக்கு தனியாக கேம் வச்சுருக்கோம், பெண்களுக்கு தனியாக கேம் வச்சுருக்கோம். ஏன் அப்படின்னா நமக்கு தெரியும், நமக்கு தெரியும் நம்ம 2 பேரும் ஒன்றும் இல்லை. ஆனால் வெளியே நான் ஃபெமினிசம் பேசுகிறேன் அப்படின்னு குதிப்பாங்க இல்லையா, இந்த கும்பல் தான் இல்லைங்க நம்மெல்லாம் ஒன்றுன்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. இல்லை, பெண்கள் சிறந்து விளங்குற விஷயங்களில் பெண்களை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம், பெண்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இதே மாதிரி ஆண்களுடைய ஸ்பேஸில் ஆண்கள் இருக்கட்டும். ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வேல்யூஸ் ஈக்குவல் தான். ஆனால் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த், இவங்களுடைய தேவைகள், இவங்களுடைய விருப்பங்கள் இதெல்லாம்
வேற வேற. இந்த அடிப்படை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். சிங்கப்பெண்ணா இருக்கலாம், அது நல்ல விஷயம் தான். ஆனால் போலீஸ் ஃபோர்ஸில் போயிட்டு அங்கே போலீஸை வந்து நம்ம எஃபெக்டிவாக நம்ம பண்ணணுமா இல்லையா? பெண்களை கொண்டு வந்து நான் பேட்ரோலில் போடுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை நான் எஃபெக்டிவாக பயன்படுத்துகிறேன், அவங்கள நான் ட்ரெயின் பண்ணி அவங்கள நான் பெட்டராக கொண்டு வரேன், அப்படி முயற்சி பண்ணுமே தவிர சும்மா நானும் ஒன்று பண்ணுறேன் எல்லாத்துக்கும் ஒரு சிறப்பு படை அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு பெயருக்கு வச்சாருன்னா, விஜய் வச்சாருன்னா அது வேஸ்ட்டு. இதுக்கு போடுற எஃபர்ட்ஸை இவங்க இருக்கிற போலீஸ் ஃபோர்ஸை நம்ம பெட்டராக கொண்டு வரதுக்கு, இவங்களை எஃபிஷியண்ட்டாக பயன்படுத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோன்னா நாடு உருப்பிட்டுரும்.